எந்த ஆக்ட் கம்ப்ளீட்டா ட்ரேடிங் இஏசியோட ட்ரேடிங் வந்து அபாலிஷ் பண்ணிருக்கு? சார்ட்டர் எந்த ஆக்ட் ஆக்ட்? 1833 சார். 18 33 சார். ஓகே ஓகே. மத்தவங்க எல்லாரும் ஓகே. எல்லாரும் டைப் பண்ணுங்க. நீங்க சொல்லணும் அவசியம் இல்ல. எல்லாம் டைப் பண்ணுங்க எல்லாருமே. எல்லாரும் டைப் பண்ணுங்க. என்ன ஆன்சர் டைப் பண்ணுங்க. இப்ப ஆன்சர் எல்லாரும் டைப் பண்ணுங்க. Which act completely abolished trading of East India Company? ஓகே. இல்ல ended the monopoly of East India Company அப்படிங்கறது கேட்கலாம். சோ ரெண்டு விதத்தால கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறேன். சரிங்களா? சோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கங்க. ஓகே. எப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஓபன் டு ஆல் அட்டம் பண்ணப்பட்டுச்சு? எந்த ஆக்ட்ல? டைப் பண்ணுங்க. சொல்ல வேண்டாம், டைப் பண்ணுங்க. எல்லாரும் டைப் பண்ணுங்க. எந்த ஆக்ட்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இந்தியர்களுக்கும் சேர்ந்தாப்புல வந்து நடத்தலாம், இந்தியர்களும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அந்த அட்டெம்ப்ட் வந்து எந்த ஆக்ட்ல வந்து பிரதிபலிச்சுது? புரிஞ்சு படிச்சோம்னா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வியும் கேட்கிறேன். ஓகே. மத்தவங்க எல்லாரும் which act introduced civil service exam for open to all, not debarring Indians? Attempted. எல்லாம் டைப் பண்ணுங்க. எந்த ஆக்ட்? ஓகே. சோ லா கமிஷனால என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு? எந்த சட்டத்தை கோடிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்தாங்க? 1833 ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணப்பட்டது 1833. ஆனா பட் வந்து 1853 வந்து குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? சோ லா கமிஷன் மூலமா வந்து என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு? மெக்காலே கமிட்டி அமைச்சாங்க. அமைச்சிட்டு அது மூலியமா என்ன பண்ணாங்க? என்ன ரிசல்ட்? லா கமிஷனால என்ன நடந்துச்சு? கொஸ்டின் புரிஞ்சா? மெக்காலே வந்து லா கமிட்டி அமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன். சரிங்களா? 1854 என்னமோ. அது மூலியமா வந்து என்ன செஞ்சாங்க? லா கமிஷனோட வேலை என்ன? அது ரிசல்ட் என்ன? ஸோ லா கமிஷன் எதுக்காக? கோடிஃபிகேஷன் ஆஃப் லா. சரிங்களா? இந்தியர்களோட லா எல்லாம் கோடிஃபை பண்ணி ஐபிசி சிஆர்பிசி கொண்டு வந்தாங்களா? இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ரெண்டு இது கொண்டு வந்தாங்களா? அது இதோட நல்லதான். புரியுதா? சோ இந்தியர்களே எப்படி வந்து லெஜிஸ்லேஷன் எந்த ஆக்ட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில உள்ள எடுத்துக்கிட்டாங்க? இந்த ஆக்ட் மூலியமாக இந்தியர்களை வந்து உள்ள எடுத்துக்கிட்டாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து இந்தியர்கள் உள்ள கொண்டு வந்தாங்கல்ல, 4 பேர்த்த உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஆக்ட்? நீங்க இதுல டைப் பண்ணலாம். ஓகே. ஓகே. 1853. ஓகே.
ஓகே. ஸோ 4 பேர் வந்து எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க? எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க? நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். சரிங்களா? மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. சரிங்களா? ஓகே. ஓகே. இன்னைக்கு மாடல் போயிடலாமா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் லேக் ஆகுறீங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து பதில் வருமான்னு சந்தேகம் தான். ஆனா திருப்பி திருப்பி அடுத்து ரிவைஸ் பண்ணா தான் இதுக்கு உண்டான ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த மாடல் போயிடலாம். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 4த் மாடலு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. சரிங்களா? ஸோ கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. 1858 ஆக்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர். இந்தியாவில் வந்து புது சாப்டர் வந்து உருவாக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவோட அரசியலமைப்போட வரலாறுல வந்து 1858 வந்து ஒரு புது ஒரு அத்தியாயத்தை வந்து உருவாக்குது. திஸ் ஆக்ட் இஸ் நோன் அஸ் ஆக்ட் ஃபார் குட் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னது ரொம்ப கரப்ஷன் ஆகும், ரொம்ப எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆகும், ரொம்ப சுரண்டலுமா தான் இந்த கம்பெனி இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்ட் மூலியமா என்ன செய்றாங்க, ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு நிர்வாகத்தை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இட் ப்ரொவைட் ஃபார் லிக்விடேஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. லிக்விடேஷன் வந்து ஒண்ணு இல்லாம பண்றது, கரைக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பவர்ல வந்து சாலிடா இருந்து அப்படின்னு சொன்னா பவர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ லிக்விட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பவர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர் த பவர் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெரிட்டரிஸ் ரெவன்யூஸ் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பவரையும் டெரிட்டரியும் ரெவன்யூ வருமானத்தையும் மூணுத்தையுமே என்ன செய்யறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. யார்ட்டு இருந்து? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு இருந்து. இந்த ஆக்ட் மூலியமாக. சரிங்களா? 1858 ஆக்ட். சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. சரிங்களா? ஸோ பேக்ரவுண்ட் இந்த ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா க்ரோவிங் ரிசென்ட்மெண்ட் வந்து அதிருப்தி, மக்களுக்கு வந்து அதிருப்தி அகைன்ஸ்ட் த கம்பெனி ரூல்ஸ். சரிங்களா? ரீச் கிளைமேக்ஸ் இன் இந்தியா வித் மியூட்டினி ஆஃப் 1857. சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. 1858 57ல சிப்பாய் கழகத்துல வந்து அஹ், நிறைய பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதிருப்தியில வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. த ரிவோல்ட் ஆஃப் 1857 இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. கிளியர் மெசேஜ் டு லண்டன். லண்டன் தான் யூகேவோட தலைநகரம். யூகேக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலாந்துக்கு லண்டன் சொல்லுவோம். தட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா cannot be left in the hands of company. சரிங்களா? சோ இந்த வார் மூலியமா நம்ம என்ன சொல்றோம், இல்ல இல்ல நீங்க வந்து இனியுமே கம்பெனி கையில இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் சரிப்பட்டு வராது. நம்ம இதுதான் கரெக்டான டைம். இந்த டைம்ல என்ன செய்யுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கழகம், இதுல நிறைய பிரிட்டிஷ் ராணுவர்கள் எல்லாம் செத்துட்டாங்க நிறைய பேர். சரிங்களா?
Thus, the 1858 Act was introduced in the Parliament for the transfer of the power to British Crown. சரிங்களா? இந்த ஆக்ட் மூலியமா என்னது கம்பெனிட்டு இருந்த பவர் வந்து யார்கிட்ட போகுது? பிரிட்டிஷ் கிரவுன் அரசுகிட்ட போகுது பவர். திஸ் ஆக்ட் வாஸ் டாமினேட் பை த பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் இம்பீரியல் கண்ட்ரோல். சரிங்களா? இந்த ஆக்ட் வந்து என்னது ஒரு ஒரு தனியா வந்து ஒரு பிரின்சிபல், இதுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. என்னது? இம்பீரியல் கண்ட்ரோல். இம்பீரியல்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? வெளிநாட்டவங்க இன்னொரு நாட்டை ஆட்சி செய்யறது தான் இம்பீரியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்களோட கலாச்சாரத்தை திணிப்பாங்க. சரிங்களா? சோ அந்த கண்ட்ரோலுக்கு உள்ள வருதுன்னு அர்த்தம். இந்தியா வந்து யாருக்குள்ள போகுது இப்போ? இங்கிலாந்து கிட்ட நேரடியா போகுது. சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா, the act provide that India must be governed by directly through the crown. டைரக்டா தான். இது வரைக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழ வந்து என்னது? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழ வந்து யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கவர்னர் ஜெனரல். இவங்க 3 பேர் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. டைரக்டா வந்து யாருக்கு கிரவுனுக்கு கீழ வரல. சரிங்களா? இன்டைரக்டா தான் கிரவுன் வந்து என்னது? இந்த ஆக்ட் மூலியமா அவங்கள ரெகுலேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப என்னது? இந்த ஆக்ட் மூலியமா ஸ்ட்ரைட்டாவே என்ன செய்யிட்டாங்க? கிரவுன் அந்த தலைமையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. இட் அபாலிஷ் கம்பெனி ரூல். கம்பெனி ரூல்ல வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. The act changed the designation of Governor General of India to the Viceroy of India. Governor General of ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? Governor General of பெங்கால் பெங்கால் இருந்துச்சு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாறுச்சு. அப்புறம் என்னது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா மாறுது. புரியுதா? சோ இதெல்லாம் எப்பத்த வருஷம், இது எப்பத்த வருஷம், இது எப்பத்த வருஷம், இது யார் இருந்தா ஃபர்ஸ்ட், இது யார் இருந்தா ஃபர்ஸ்ட், இது யார் இருந்தா ஃபர்ஸ்ட்னு கேட்பாங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். The Viceroy was direct representative of British Crown in India. சரிங்களா? வைஸ்ராய் யாரு அப்படின்னு சொன்னா, இவரு என்னது? பிரிட்டிஷ் கிரவுனோட டைரக்ட் ரெப்ரசன்டேஷன். அவங்க கீழ நேரடியான வரவங்க. It ended the system of double government by abolishing board of control and court of direct. நான் சொன்னேன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல வந்து டபுள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேனா? டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் 2 பேர்த்தோட ஆட்சி இருக்கும். 2 பேர் வந்து ஆட்சி செய்வாங்க. சரிங்களா? அதான் டபுள் கவர்மெண்ட். இவங்க ஒண்ணு, இவங்க ஒண்ணு. கமர்ஷியல், சி கமர்ஷியல், பிக்கு என்னது? பொலிட்டிக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியா வந்து என்னது உங்களுக்கு? இன்னொரு அதிகாரம். சோ இந்த மாதிரி வந்து டபுள் கவர்மெண்ட் இருந்திருக்கு. சோ இந்த ஆக்ட் வந்து என்ன செஞ்சு? நீங்க ரெண்டத்தையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. லார்ட் கேனிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருமா? வில்லியம் பென்டிங். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங். ஓகே குட். சரிங்களா? சோ இங்க வந்து யாரு? ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் கேனிங். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. அடுத்து இட் கிரியேட் a நியூ ஆஃபீஸ், நேம்லி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. சரிங்களா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. சரிங்களா? SOS வந்து உருவாக்கி இருக்காங்க. ஹூஸ் அல்டிமேட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இவங்க ஸ்ட்ரைட்டா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ வந்து கிரவுனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? வைஸ்ராய். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. சரிங்களா? இட் எஸ்டாப்ளிஷ் 15 மெம்பர் கவுன்சில் ஆஃப் இந்தியா டு அசிஸ்ட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். சரிங்களுக்கு கீழே 15 மெம்பர் இருப்பாங்க கவுன்சில். சரிங்களா? யார் இவங்கள வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க? யாருக்கு? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு. கவுன்சில் வாஸ் அன் அட்வைசரி பாடி அண்ட் SOS வாஸ் மேட் சேர்மன் ஆஃப் த கவுன்சில். சரிங்களா? SOS தான் சேர்மன். சரிங்களா? இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கவுன்சில் மாதிரி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? 15 மெம்பர்ஸ் பிளஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மொத்தம் 16 பேர் இருக்காங்க. இல்ல SOS தான் வந்து தலைவர். புரிஞ்சா? SOS who is responsible to the British Parliament governed in India through the Governor General who in return assist the Executive Council. சரிங்களா? SOS என்னது? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இவங்களுக்கு. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ இந்தியா வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்க? வைஸ்ராய் மூலியமா இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. through the Governor General who in turn assist the Executive Council. சரிங்களா? இவங்க என்ன செய்யறாங்க? கவர்னர் ஜெனரல் அவங்க மூலியமா என்ன செய்யறாங்க? இங்க இது பண்றாங்க. நோன் டுகெதர் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். சோ இந்த மாதிரி கவுன்சில் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன வேணுமோ அது வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? இப்ப SOS who was responsible to the British Parliament. சரிங்களா? இவங்க வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். இவங்க எல்லாம் வந்து இந்தியாவை போய் ஆட்சி பண்றாங்க த்ரூ த கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரல் மூலியமா வந்து என்ன செய்யறாங்க? இது பண்றாங்க. கவர்னர் ஜெனரலுக்கு யார் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க? எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். சரிங்களா? சோ இவங்க எல்லாம் சேர்த்து கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. That constituted Secretary of State in Council as a body of corporate capable of suing and being sued in India and England. சரிங்களா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் பாடி மாதிரி. நீங்க அவங்க மேலேயும் நீ கேஸ் போட்டுக்கலாம். இந்தியால இருந்தும் கேஸ் போட்டுக்கலாம், இல்ல இங்கிலாந்துலயும் கேஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் பாடி மாதிரி வந்து அதை உருவாக்கி வச்சிருக்காங்க.
பாருங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் வெஸ்டட். வெஸ்டட்னா வந்து அவங்க கிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்கு, வித் கம்ப்ளீட் அத்தாரிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் பவர் யார்ட்டு இருக்கு? ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி தான், ஸ்டேட் தான் இருக்கு. திஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் டு பி பிரிட்டிஷ் எம்பி. சரிங்களா, இவங்க என்னது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட ஒரு எம்பி அண்ட் மெம்பர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கேபினெட். பிரைம் மினிஸ்டர் சுத்தி இருப்பாங்க ஒரு 6 பேரு, அவங்கள ஒருத்தரா இருப்பாங்க, அவர் ஒரு எம்பி. சரிங்களா, thus now he was a political head of India. இவர் தான் வந்து பொலிட்டிக்கல் ஹெட்னு சொல்லுவாங்க இந்தியால. SOS was a member of British cabinet and he was ultimately responsible for British parliament. Lord Stanley was the first secretary of state of India. So secretary of state வந்து யார் ஃபர்ஸ்ட்? லார்ட் ஸ்டான்லி. சரிங்களா, சோ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுங்க. புரிஞ்சா? இவங்க எங்க இருப்பாங்க? இங்கிலாந்துல இருப்பாங்க. சரிங்களா, அவங்க இப்போ வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா, பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர், அவங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் 4-5 பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாட்டை வந்து கொடுத்துருவாங்க. நீங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, நீங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்க ஆட்சி செஞ்ச இடத்தெல்லாம் கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு. சரி, அப்படி ஒருத்தர் தான் வந்து லார்ட் ஸ்டான்லி. எம்பியாவும் இருக்காரு, கேபினெட் ஆபீசராவும் இருக்காரு. அவர் தானே இந்தியாவுக்கு வந்து பொறுப்புதாரியா இருக்காரு. இவர் என்ன செய்வாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் அங்கே இருந்துக்குவாரு. சரிங்களா, அங்க இருந்துகிட்டே வந்து இந்தியாவோட விஷயம் எல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் என்ன செய்வாங்க? பார்லிமெண்ட்டுக்கும் கிரௌனுக்கும் தெரிவிப்பாங்க. இங்க வந்து யாரு வந்து இது பண்ணுவாங்க? கவர்னர் ஜெனரல் கவுன்சில், அந்த 15 மெம்பரு, அவங்க எல்லாம் சேர்ந்தா வந்து இந்தியால முக்கியமான விஷயங்களை முடிவெடுப்பாங்க. புரியுதா? ஓகேவாம்மா, புரிஞ்சாமா? எஸ் சார், புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. மத்தவங்க யாருக்காச்சும் புரியலன்னா தயவு செஞ்சு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜ் போடுங்க. ஏன்னா வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல போடுறது எனக்கு தெரியாது. ஏன்னா பிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால என்னால ரீட் பண்ண முடியாது. இல்லைன்னா வாய்ஸ் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மோர் கிளாரிட்டி ஆன் வைஸ்ராய் அண்ட் கவர்னர் ஜெனரல். சரிங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் வைஸ்ராய்க்கும் கவர்னர் ஜெனரலுக்கும் லைஸ் இன் தி ஃபேக்ட். வைஸ்ராய் வந்து வைஸ்ராய் இங்க எழுதிக்கலாம். வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல், உங்க ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? வைஸ்ராய் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிரவுன், கிரவுனோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வைஸ்ராய். வைல் த கவர்னர் ஜெனரல் வாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் கவர்னர் ஜெனரல். வைஸ்ராய் டீல்ட் வித் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நம்ம ஜமீன்தார்கள் இருக்காங்களா, இப்போ ஹைதராபாத் பிரின்ஸ்லி ஸ்டேட் தான். நீங்க இந்த படம் கூட பார்த்திருப்பீங்களா, படையில கூட வந்துச்சுல ஹைதராபாத் வச்சு. சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அவங்க என்னது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கிரவுனுக்கு கீழே வருவாங்க அவங்க. சரிங்களா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே வர மாட்டாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட அட்டானமி இருக்கு. அதனாலதான் ஜமீன்தார்கள் அவங்க எல்லாம் வந்து என்னது இந்தியா நேஷனல் இயக்கத்துக்கும் ஒன்றும் இது பண்ணல, அவங்களும் இது பண்ணிக்கல. ஏன்னா கொஞ்சம் பேராச்சும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் வந்து நாட்டை ஆள முடியும். whose relationship with not with the British government but directly with the monarch. monarchனா வந்து தலைமை யாருக்கும் அவங்களுக்கு. அந்த கவர்னர் ஜெனரல் he is governed by British Indian provinces. இவர் வந்து என்ன செய்வாரு? பிரிட்டிஷோட இந்தியன் ப்ரொவின்சஸ். சரிங்களா, பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் பிடிச்சிருப்பாங்களே இந்தியன் டெரிட்டரி, அதை பிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்தியா அப்படின்னு சொன்னா சரிங்களா, இங்க நிறைய இடத்த வந்து பிரிட்டிஷ்காரன் பிடிச்சி வச்சிருப்பான். மிச்சம் பிடிக்காத ஏரியாலாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? கப்பம் மட்டும் கட்டுவாங்க. கப்பம்னா வந்து என்னது, ரெவன்யூ மட்டும் செலுத்திக்குவாங்க. சரிங்களா, அவங்க தனிப்பட்ட ஆட்சி அவங்க சைட்ல இருக்கும். மிச்ச இடம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் பிரிட்டிஷ் பொசிஷன். சரிங்களா, ஸோ கவர்னர் ஜெனரல்ங்கிறது யாருக்கு? பிரிட்டிஷ் பொசிஷன் இருக்கிற இடத்துக்கு அவங்க பொறுப்புதாரி. சரிங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு வந்து வைஸ்ராய். புரியுதா? வைஸ்ராய் இஸ் அ வைஸ் கிங். ராய் இஸ் அ பிரெஞ்ச் ஃபார் கிங். குவீன் விக்டோரியா அண்ட் குவீன் எலிசபெத் II வேற ஃபீமேல் கிங்ஸ். சரிங்களா, the not queens in the usual sense of wife of a king. சரிங்களா, queen ஆனது வைஃபோட queen சொல்லுவாங்க, அந்த மாதிரி queen இல்ல. and dominions held in the same name of king or queen like Queen Victoria who was empress of India, ruled by viceroy. சரிங்களா, இந்தியாவோட எம்பரஸ் யாரு? Queen Victoria. அவங்க வந்து யார் மூலியமா வந்து இந்தியா ஆட்சி பண்ணாங்க? வைஸ்ராய்ஸ் மூலியமா ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா, இப்ப புரிஞ்சா? வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் புரிஞ்சா? வித்தியாசம் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஓகேவாமா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கேக்குதா? am I audible? எஸ் சார் கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஒரு 2 மினிட்ஸ்மா வாங்க சொல்றாங்க. ஒரு 2 மினிட்ஸ். அங்கே வை, அங்கே வை. ஓகே ஓகே. ஸோ அனலைஸ் ஆஃப் த ஆக்ட் சரிங்களா? 1858 ஆக்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி வாஸ் ரிஜிட்லி சென்ட்ரலைஸ் டு திஸ் ஆக்ட் சரிங்களா? ஸோ கடைசியா நான் பார்க்கும்போது முழுசா சென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலியமா ரொம்ப அதுவும் வந்து ரொம்ப ரிஜிடா கொண்டு வந்துருக்காங்க, ரொம்ப சாலிடா கொண்டு வந்துட்டாங்க. டு த டெரிட்டரி வாஸ் டிவைடட் இன்டு ப்ரொவின்சஸ். டெரிட்டரி வந்து என்ன செஞ்சாங்க? ப்ராவின்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ஸ் வேர் மியர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா? அதுல ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு சரிங்களா? அது வந்து என்ன செய்யறாங்க? ஏஜென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா இந்தியாவோட கவர்மெண்ட் இல்ல, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட் தான் இந்தியாவோட கவர்மெண்ட் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அங்க இருந்திருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து என்ன வேணுமோ அது செஞ்சு தரக்கூடிய கவர்மெண்டா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There was no separation of function and all authority for the governance of India, civil, military, executive and legislative was vested in the Governor General in Council. சரிங்களா? சோ எல்லா விஷயத்தையும் வந்து கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் தான் பண்ணாங்க. சரி, கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரல் பிளஸ் ஒரு 15 மெம்பர்ஸ், இதுதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா? அது வந்து மிலிட்டரியா இருந்திருக்கட்டும், எக்ஸிகூட்டிவா இருந்திருக்கும், லெஜிஸ்லேட்டிவா இருந்திருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் வந்து என்ன செஞ்சாங்க? இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் சரிங்களா? The entire machinery of administration was bureaucratic and totally unconcerned of the public opinion of India. இந்தியாவோட மக்களோட பார்வையில அது வந்து என்னது? சரியா இல்ல சரிங்களா? இந்தியா மக்களுக்கு வந்து நல்ல செய்யற மாதிரி ஒண்ணு இல்ல. அவங்க வந்து இந்தியா வந்து சொண்டி சாப்பிடணும், அதுக்காக தான் எல்லாமே பண்ணாங்க சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து இந்தியா மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு ஒப்பீனியன் அவங்களுக்கு இல்ல சரிங்களா? The control of Secretary of State over the administration was absolute. Absoluteனா வந்து அவர் என்ன சொன்னானோ அதான் கேட்கணும், மறுவார்த்தை பேசக்கூடாது. அதான் அப்சல்யூட்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் பவர்னு சொல்லுவாங்க. Subject to his ultimate responsibility to the British Parliament, he wielded the Indian administration through Governor General சரிங்களா? சோ கவர்னர் ஜெனரல் மூலியமாக இந்தியா வந்து என்ன செஞ்சாங்க? வீல்டு அப்படின்னு சொன்னா நசுக்கிறது, டயர்ல நசுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இது பண்ணிட்டு கொண்டு போனாங்க. As his agent and his was the last word whether in matters of policy of otherwise. அவரோட வார்த்தை தான் கடைசி வார்த்தை. எப்படி வந்து ஒரு பெரிய ஆளுகள் வந்து ஒரு சொன்னா வந்து அதுதான் கடைசின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாதிரி இது யாரோடது? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்
சரிங்களா? அவரோட என்ன சொல்றாரோ முடிவு அதுதான் முடிவு. சரிங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. This act brought about some formal than substantial changes. சில பேருக்காக 2-3 சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. The influence of the East India Company in fact had already substantially reduced through the various charter acts. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எல்லா பவரும் படிப்படியா சார்ட்டர் ஆக்ட் மூலமா கம்மியாயிட்டே வந்திருக்கு. And they were more or less under the control of British Parliament. சரிங்களா? சோ இவங்களோட பவர் எல்லாம் கம்மி பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆக்ட் என்ன செஞ்சு அப்பா நீங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லா கீழே தான் இருக்கீங்க, இல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இவங்க ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இந்த 5 பாயிண்ட் புரிஞ்சு எல்லாத்துக்கும் டைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுங்க. புரியுதா? ஓகே 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 பாருங்க பாருங்க. Under the Government of India Act 1858, British Parliament abolished East India Company altogether and undertook the responsibility of ruling of India directly. ஆமா, இது கரெக்ட். சரிங்களா? Charter Act 1853 abolished East India Company's monopoly of Indian trade. இல்ல, புரிஞ்சா? உங்களுக்கு இப்படிதான் வரும் உங்களுக்கு क्वेश्चंस. So which are above the correct? 2 only தான் கரெக்ட். இது வந்து 1833. ஓகே, அடுத்த மாடல் போயிடலாம். சரிங்களா? டைம் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த 2 ஆக்ட் 1861 1892. ஓகே, நம்ம இது நாளைக்கே பார்த்துக்கலாமா? இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்து பார்க்கறேன். நான் ஒரு ஆக்ட் ஆச்சு முடிக்க பார்க்கறேன். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. The Indian Council Act introduced a grain of popular element. சரிங்களா? கொஞ்சமா பாப்புலர் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னா மக்களோட சில விஷயத்தை கொண்டு வந்தாங்க. As it provides Governor General Executive Council, which till then comprised of officials, must now include some nominated Indian as official members. சரிங்களா? 1861 ஆக்ட்ல வந்து இந்த கவர்னர் ஜெனரல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருந்திருக்காங்களா 15 பேரு, அதுல வந்து அபிஷியல் நான் அபிஷியல்னு 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அது நான் அபிஷியலா இந்தியாக்காரர்கள் வந்து உள்ள வராங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் கிரெயின் ஆஃப் ஜெனரல் பாப்புலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்களோட பிரதிநிதியை வந்து உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? பேக்ரவுண்ட் ஆஃப் ஆக்ட். In the aftermath of Mutiny of 1857, there was a general perception in England that it would be very difficult to secure government in India without the cooperation of Indian administration. சரி, இவனுங்க வந்து இவங்க சப்போர்ட் இல்லாம இந்தியாவை நம்ம ஆட்சி பண்ண முடியாது, இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இந்தியர்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணாங்க. And they wanted to include some Indians inside the administrative system. இந்தியாவர்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துல வந்து கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணாங்க. The Charter Act 1833 had centralized legislative procedures and completely deprived government of Madras, Bombay their power of legislation. நான் சொன்னேன்ல 1833ல வந்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு, மெட்ராஸ் பாம்பே ரெண்டுத்தையும் வந்து என்ன செய்யறாங்க, ஃபுல் பவரையும் எடுத்துட்டு சட்டத்துல நீங்க ஏற்றக்கூடாது, நாங்க என்ன சட்டம் ஏற்றுறோமோ பெங்கால் அதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. Thus they were need to allow provinces to make law themselves. சரிங்களா? ஸோ இப்போ பவர் எடுத்துட்டாங்களா, திருப்பி அந்த பவர் கொடுக்க போறாங்க. Although there was no representation of Indian people in the Governor General Council, there was growing demand that some representative elements should be introduced. சரிங்களா? கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல வந்து இந்தியர்கள் இல்ல. சரிங்களா? சோ இல்ல, இப்ப இல்லாதே வந்து நிறைய மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இது எப்படி இந்தியா ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இந்தியர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. It made a beginning of the features of that representative institution by associating Indians with law making process. So இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியர்களை வந்து சட்ட இயற்றுறது லா மேக்கிங் ப்ராசஸ்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. That is, some of Indians were nominated as non-official members of legislative assembly. சரிங்களா? நான் அபிஷியல் மெம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு, சும்மா ஒப்புக்கு சப்பா மாதிரி சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. In 1862, Lord Canning, then Indian Viceroy, nominated 3 Indians to his legislative council. 3 இந்தியர்களை வந்து நாமினேட் பண்ணாங்க.
நாமினேட்னா முன்மொழிக்கிறது. நம்ம பிடிச்சவங்கள வந்து இப்ப கிரிக்கெட் டீம் எடுக்கும்போது எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கோம்ல அந்த மாதிரி. சரிங்களா? சோ அங்க லார்ட் கேனிங் வைஸ்ராய் வந்து 3 பேர்த்த வந்து என்னோட வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல உள்ள கொண்டு வரேன்னு சொல்றாங்க. யார் யாரு? ராஜா ஆஃப் பெனாரஸ், தி மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தினகர் ராவ். சரிங்களா? சோ இவங்கலாம் ஒண்ணு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், பெரிய ஆளா இருந்திருக்கணும். அப்பதான் வந்து என்ன செய்வாங்க? வைஸ்ராய் வந்து நாமினேட் பண்றாங்க. இட் இனிஷியேட் தி ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். சோ இப்ப டீசென்ட்ரலைசேஷன் வந்துச்சா, இப்ப வந்து இவங்களுக்குள்ளயே வந்து பவர வந்து பகிர்ந்துக்கிறாங்க. பை ரெஸ்டோரிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு தி பாம்பே அண்ட் மெட்ராஸ் ப்ரொவின்சஸ். சரிங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப பெங்காலுக்கு தான் ஃபுல் பவர் இருந்திருக்கு. ஸோ பெங்காலோட ஃபுல் பவர் எடுத்துட்டு இங்க என்ன செஞ்சாங்க? பாம்பே அப்புறம் என்னது உங்களுக்கு? மெட்ராஸ் எல்லாத்துக்கும் பவர் தந்துட்டாங்க. இப்ப டீசென்ட்ரலைசேஷன் ஆச்சு. சரிங்களா? பவர் வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. It also provide for establishment of new legislative council of Bengal, northwestern frontier province, Punjab, which were established 1862, 66, 1980, 97 respectively. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து legislative council வருது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு legislative council வருது. சரிங்களா? போர்ட்போலியோ சிஸ்டம். போர்ட்போலியோனா இப்ப எல்லாம் அமைச்சர்கள் இருக்காங்களம்மா. இப்ப இந்த பால்வளத்துறை அமைச்சரு, மீன்வளத்துறை அமைச்சரு அப்படின்னு. அதான் போர்ட்போலியோன்னு சொல்லுவாங்க. இந்த துறைக்கு நீ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இப்பதான் வந்து இந்த ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்போலியோ கொண்டு வந்திருக்காங்க. The act empowered Governor General to delegate special tasks to the individual members. சரிங்களா? டெலிகேட்னா வந்து பிரிச்சு கொடுக்கிறது. சரிங்களா? members of the executive council and all members have their own portfolio. சரிங்களா? அந்த 15 பேத்துக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. நீ இத பாரு, இத பாருன்னு சொல்லிட்டு. This was beginning of portfolio system in India. சோ இப்ப கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய துறை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. சோ அப்ப வந்து எந்த ஆக்ட்? இந்தியன் கவுன்சில் ஆஃப் 1861. புரிஞ்சுங்களா? இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. நான் நடத்தும் போதே எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் யாரும் நடத்த மாட்டாங்கம்மா. சரிங்களா? நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சனாலே போதும். நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். It empowered Viceroy to issue ordinance without the concurrence of legislative council during emergency. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட் மூலியமா தான் லா கொண்டு வரணும். சரிங்களா? சோ இப்போ பார்லிமெண்ட் இல்ல. பார்லிமெண்ட் வந்து குறிப்பிட்ட காலத்துல தான் வந்து இயங்கும். சோ பார்லிமெண்ட் இல்லாத டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வைஸ்ராயே என்ன செய்யலாம்? ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். ஆர்டர் போடலாம். ஆர்டர் பண்ணி அதை லா கொண்டு வரலாம், நடைமுறைப்படுத்தலாம். இந்த முறைக்கு தான் வந்து ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ வந்து பார்லிமெண்ட் லா கொண்டு வரது வந்து லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சட்டம். சரிங்களா? பில்ல கொண்டு வந்தா அதுக்கு வந்து லான்னு சொல்லுவாங்க. இதே வந்து வைஸ்ராய் வந்து என்ன செய்வாங்க? ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா பார்லிமெண்ட் இல்லாத டைம் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது சட்டமா மாறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. The life of such ordinance was 6 months. 6 மாசத்துக்குள்ள வந்து அந்த ஆர்டினன்ஸ்க்கு பவர் இருக்கும். ஆர்டினன்ஸ்னா ஒரு சட்டம். பார்லிமெண்ட்ல இயற்றப்படாத சட்டம். யாரால இயற்றப்பட்டிருக்கும்? வைஸ்ராய்னால இயற்றப்பட்டிருக்கும். இப்ப யாரு பாத்தீங்கன்னா கவர்னர்னாலயும் பிரசிடென்ட்னாலயும் ஆர்டினன்ஸ் வந்து கொடுக்கப்படும். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து பார்லிமெண்ட் சட்டம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அது பேர் சட்டமா? சரிங்களா? இதே வந்து கவர்னர், பிரசிடென்ட் அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது பேர் ஆர்டினன்ஸ். சரிங்களா? பார்லிமெண்ட் இல்லாத டைம் மட்டும் தான் பிரசிடென்ட்டும் கவர்னரும் சட்டம் கொண்டு வர முடியும். அதாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். அதான் இங்க நடந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? இதோட லைஃப் டைம் 6 மாசம் தான். ஆனா பார்லிமெண்ட் மூலமா நீங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் ரொம்ப நாள் இருக்கும். ஆனா இதுக்கு வந்து 6 மாசம் தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒருத்தர் தானே கொண்டு வராரு. பார்லிமெண்ட்ல கொண்டு வரல. அதனால இதோட லைஃப் டைம் வந்து 6 மந்த் தான் இப்போதைக்கு. பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ் புரிஞ்சு எல்லாத்துக்கும்? The constitutional history relating to the ordinance making power of the President of India is traceable to the Indian Council Act 1861. இதுல இருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வராது. Under this act, the Governor General could promulgate வந்து நடைமுறைப்படுத்தலாம், சொல்லலாம் அந்த மாதிரி. ஆர்டினன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அவசர காலகட்டத்துல என்ன செய்யலாம்? அவங்க கவர்னர் ஜெனரல் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். which could remain in force of not more than 6 months. 6 மாசத்துக்குள்ள அதோட எஃபெக்ட் இருக்கும். 6 மாசத்துக்குள்ள வந்து அது எஃபெக்ட் காண போயிடும், எக்ஸ்பீரி ஆயிரும். Government of India Act 1935 provided promulgation of ordinance by the Governor General in his discretion or in exercise of individual judgment. சரிங்களா? Government of India Act 1935 என்ன சொல்லுது? ஒரு கவர்னர் வந்து டிஸ்கிரிப்ஷனா தன் விருப்பப்படி என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ வந்து என்ன செய்யலாம்? இப்போ ஒரு சட்டம் தேவை அப்படின்னு சொன்னா ஆர்டினன்ஸ் மூலமா சட்டம் கொண்டு வரலாம். அந்த பவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? The Governor General was, however, required to obtain previous instruction from the Crown for in certain cases.
சில கேஸ்ல வந்து அந்த கிரவுண்ட் இருந்து அனுமதி வாங்கணும். கவர்னர் ஜெனரல் ஆல்சோ ஹேட் பவர் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் ஈவன் வென் த லெஜிஸ்லேட்டிவ் வாஸ் இன் செஷன். இங்க பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன் செஷன்ல இருந்தாலுமே வந்து அவர் தனிப்பட்ட முறையில ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். An extension of further period not exceeding 6 months was possible by the subsequent ordinance through act. 6 மாசத்துக்கு அப்புறம் செத்து போய் அது எக்ஸ்பைரி ஆயிரும்ல, திருப்பியும் 6 மாசம் முடியறதுக்குள்ள திருப்பி இன்னொரு 6 மாசத்துக்கு அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டம் திருப்பி ஒரு 6 மாசத்துக்கு வரும். அப்ப 12 மாசம். இந்த 12 மாசம் முடியும் போது 11வது மாசம் கடைசியா வரும்போது இன்னொரு ஆர்டினன்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு வரும். இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். புரியுதா? அண்டர் 1935 ஆக்ட் Crown had the power to disallow an ordinance. Crown நினைச்சா அந்த ஆர்டினன்ஸ் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லலாம். The India Order 1947 have omitted the provision. சரிங்களா? இந்தியா வந்து சுதந்திரமானதுக்கு அப்புறம் அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்ச ஆர்டினன்ஸ் என்ன? பார்லிமெண்ட் இல்லாத டைம்ல வந்து கவர்னர் ஜெனரலோ வைஸ்ரா கொண்டு வர பேரு தான் ஆர்டினன்ஸ். ஆனா 1935 ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? லெஜிஸ்லேஷன், அதாவது சட்டம், அந்த பார்லிமெண்ட் இருந்தாலுமே இவங்க கொண்டு வரலாம். கவர்னர் ஜெனரல் வந்து என்ன நினைச்சாரோ அது பத்தி வந்து என்ன செய்யலாம்? ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். இதோட வந்து காலம் என்னது? 6 மாசம் தான். 6 மாசம் முடியும் போது திருப்பி இன்னொரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அந்த இன்னொரு 6 மாசத்துக்கு அது நீட்டி வைக்கலாம். புரியுதா? அந்த ஆர்டினன்ஸ் வந்து செல்லாதுன்னு சொல்லி யார் சொல்லலாம்? நம்ம கிரவுன் சொல்லலாம். இதுவரை புரிஞ்ச எல்லாத்துக்கும்? சார் 6th பாயிண்ட்ல ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்ப ஒரு ஆர்டினன்ஸ் இருக்கு சார். இப்ப அந்த ஆர்டினன்ஸ் இப்ப 6th மந்த் இப்ப எண்ட் ஆகிற டைம்ல வந்து இப்ப இன்னொரு ஆர்டினன்ஸ் வரும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சார்? இல்ல சேம் ஆர்டினன்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணும்? இல்ல அது முடிய போகுதுல, முடியும் போது இன்னொரு ஆர்டினன்ஸ் படி இந்த ஆக்ட் வந்து திருப்பி ஒரு 6 மாசத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப எப்படி ரினியூ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டம் வந்து முடிய போகுது. அப்ப என்ன செய்வாங்க? இந்த சட்டம் முடியல, இன்னொரு 6 மாசத்துக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டினன்ஸ் என்ன? அவசர கால சட்டம். அது என்ன வேணா சட்டமாக இருக்கலாம். புரிஞ்சுங்களா? சொல்லுங்க சார். இப்போ நம்ம பிரசிடென்ட் எதுவும் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் வந்ததுக்கு அப்புறம் அத வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா சார்? அந்த மாதிரி கிடையாதா சார்? எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் இதை பண்ணுவாங்களா? இங்க வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க வந்து நம்மள்ட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து என்ன செய்யலாம்? நீங்க வந்து திருப்பி வந்து இன்னொரு ஆர்டினன்ஸ் போட்டு அவங்களை இது பண்ணி கொண்டு வரலாம். சரிங்களா? அது வந்து இப்ப பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஃப்ராடு, ரீப்ரொமல்கேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ப்ரொமல்கேஷனா கொண்டு வருது, திருப்பி கொண்டு வரது கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? பிரசிடென்டோடது. அது பின்னாடி நடத்துறேன் நானு. சோ இப்போ அது பின்னாடி ஆர்டினன்ஸ் தனியா ஒரு சாப்டர் இருக்கு. அப்ப நடத்துறேன். இப்போ சும்மா இது மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நான். சரிங்களா? அது இனி நிறைய பாலிட்டி சப்ஜெக்ட் போகும்போது இனி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சும்மா ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஓகேவா? அடுத்து பாருங்க. The members were nominated and their functions were confined to exclusive consideration of legislative proposals. சரிங்களா? இது மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னது? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல்ஸ் என்னது? நான் இந்த இது கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு மட்டுமே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பிளேஸ் பிஃபோர் இட் பை கவர்னர் ஜெனரல். சரிங்களா? இந்தியாவில் வந்து நாமினேட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு என்னது? ப்ரொபோசல் மட்டும் தான் வந்து யார்கிட்ட வைக்க முடியும்? ப்ரொபோஸ் பண்ண முடியும், கவர்னர் ஜெனரல்கிட்ட. சரிங்களா? இந்தியர்களோட கோரிக்கையை வந்து என்னது? நீங்க கவர்னர் ஜெனரல்கிட்ட போய் கீழே வைக்க முடியும் உங்ககிட்ட. The legislative council so created was neither representative nor deliberative. சரிங்களா? சோ வெறும் ப்ரொபோசல் மட்டும் வச்சுதான் என்ன பிரயோஜனம்? அதுல வந்து நீங்க வந்து சட்டம் செலுத்த அவங்க உதவி பண்ணாதானே அது முக்கியமா இருக்கும். சரிங்களா? சோ ப்ரொபோசலுக்காக யார் வேணா ப்ரொபோசல் பண்ணாமல. இப்ப இங்கே இருக்கு, நீங்க மனு கொடுக்க போறீங்க கலெக்டர்கிட்ட, அது என்ன பிரயோஜனமா? இல்ல இதே வந்து என்னது? சட்டம் இயற்றவங்க எம்பி எம்எல்ஏ வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா அதுதானே முக்கியம். இங்க என்ன செஞ்சிருக்காங்க? மனு கொடுக்குற அளவுக்கு தான் வந்து இந்த நாமினேட் மெம்பர்ஸ் அதிகாரம் வந்திருக்கு. யார்கிட்ட மனு கொடுப்பாங்க? நம்ம கவர்னர் ஜெனரல் கிட்ட. சரிங்களா? சோ இதனால இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ல இல்ல, டெலிபரேட்டிவ்ல இல்ல இன் எனி சென்ஸ். இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இட் குட் நாட் இன் எனி மேட்டர் கிரிட்டிசைஸ் த ஆக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் கண்டக்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ். இவங்க என்ன செய்வாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்தியர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு ஆக்ட் தப்புன்னு சொன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல இவங்கள வந்து வேணுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிஸ் வந்து கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. யாரும் இவங்க சும்மா உட்காந்துக்கிறதா? இந்த 4 பேர் சொன்னல, அந்த 3 பேர் ரெப்ரசன்டேட்டிவ், அது 3 பேருக்கு சும்மா உப்பு சாப்பாடு மிச்ச சாப்பிடுற மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். புரிஞ்சுங்களா? ஈவன் இந்த லெஜிஸ்லேஷன் எஃபெக்டிவ் பவர்ஸ் வேர் ரிசர்வ்ட் ஃபார் த கவர்னர் ஜெனரல். சரிங்களா? சோ முக்கியமான பவர்லாம் வந்து லெஜிஸ்லேஷன், அந்த சட்டம் இயற்றதுல வந்து யாருக்கு இருக்கு? கவர்னர் ஜெனரலுக்கு தான் இருக்கு. கிவிங் ப்ரேயர் சாங்ஷன் டு த பில். சரிங்களா? ஒரு பில்லுக்கு வந்து முன்னாடியே வந்து சைன் போட்டுறது. இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட்ல வந்து
எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டாதான் அது பில் வந்து ஆக்டா மாறும். ஆனா இங்க இந்த கவர்னர் ஜெனரலுக்கு இந்த பார்லிமெண்ட் வரக்கு முன்னாடியே அதை வந்து ஆக்டா மாற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு. relating to the certain matters which could not be discussed in legislative council. சரிங்களா? legislative council டிஸ்கஸ் பண்ண முடியாது சில விஷயம் எல்லாம். அந்த விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே ஒரு என்ன செய்யலாம், சைனை போட்டு லாவா மாத்திடலாம். விட்டோயிங் த பில், நான் சொன்னேன் விட்டோன்னு என்ன சொன்னேன் உங்களுக்கு, 5 பேர் இருக்காங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு இது கொண்டு வராங்க, அந்த இது வந்து 5வது ஆள் வந்து வேணாம்னு சொன்னா முடிஞ்சு அதோட. சரிங்களா? அதான் விட்டோ பவர்னு சொல்லுவாங்க. விட்டோ த பில் ஆஃப்டர் தே வேர் பாஸ்ட் ஆர் ரிசர்விங் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் கிரவுன். சரிங்களா? ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க, அது இந்த கவர்னர் ஜெனரலுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது விட்டோ பண்ணிடலாம். issuing ordinance which were they have same authority as act made with the legislative council. அதுவும் ஆர்டினன்ஸுக்கு இவங்களுக்கு தான் பவர் இருக்கு. ஸோ 3 விஷயத்துல பவர் இருக்கு. சரிங்களா? பில்ஸ் வந்து சாங்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்து லாவை மாற்றக்கூடிய அதிகாரம், விட்டோ பண்ணக்கூடிய அதிகாரம், ஆர்டினன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? கவர்னர் ஜெனரலுக்கு இருக்கு முக்கியமான அதிகாரம் இந்த ஆக்ட் மூலியமா. However, this act fulfilled the aspiration of association Indians in the law making system. இதெல்லாம் நம்ம குறை சொன்னாலுமே வந்து இந்தியர்களை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கூட சேர்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியர்கள் வந்து தூரம் வச்சுதான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து என்ன செய்ய இந்தியா வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. Hence in short, the act laid foundation of representative mechanism of India. சரிங்களா? சோ இந்தியர்கள் வந்து ரெப்ரசன்டேஷனா வந்து கருதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இந்த ஆக்ட் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட் புரிஞ்சா? 1861 இந்த ஆக்ட்ல முக்கியமா என்ன விஷயம் உங்களுக்கு, சிப்பாய் கழகம் வருது. சிப்பாய் கழகம் முடிச்சோன்னா இந்தியர்கள் வந்து இந்தியர்களோட சப்போர்ட் இல்லாம ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால இந்தியர்களை வந்து உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்னது சரியான விஷயம் இல்லை, அவங்களுக்கு சும்மா ஒரு மிச்ச சாப்பிட்ற அளவுக்கு தான் அவங்களோட பவர் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த ஆக்ட் மூலியமா இந்த யாரு 3 தினகர் ராவ் இவங்கள வந்து யாரு இது பண்றாங்க, வைஸ்ராய் வந்து நாமினேட் பண்றாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் நான் அபிஷியல் மெம்பர்ஸ். இவங்களுக்கு வந்து என்னது சும்மா வந்து பார்க்க வந்து அந்த இதை பார்க்க மட்டும் தான் முடியும் தவிர அந்த அத்தாரிட்டி மேலேயோ இல்ல பில்லு மேலேயோ தப்பு சொல்ல முடியாது. சரிங்களா? சோ இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாம்பேக்கும் மெட்ராஸும் அவங்களோட பவரை வந்து திருப்பி தந்துட்டாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், அந்த 15 பேருக்கு வந்து ஒவ்வொரு துறையை வந்து அமைச்சு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வைஸ்ராய்க்கு வந்து ஆர்டினன்ஸ் வந்து பண்ணலாம், ஆர்டினன்ஸோட பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டினன்ஸ்க்கு 6 மாசம், அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினன்ஸ் வந்து கியூன்னு நினைச்சாங்கன்னா அப்படின்னா டிஸ்ஆர்டினன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ அதெல்லாம் இதுல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா திருப்பி எங்கிட்ட வாங்க. சரிங்களா? நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் அந்த இது வச்சு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? புரிஞ்சா? இந்த ஆக்ட் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் இதுல இருந்து நான் டெஸ்ட் வைப்போமா ஆப்ல. ஸோ ப்ராப்பரா படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு புரியுதா? ஏற்கனவே படிச்சவங்க இருப்பீங்களா, உங்களுக்கு வந்து நீங்க தனியா படிக்கிறதுக்கும் இப்ப நம்ம மாடல்ஸ் போட்டு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? ஏற்கனவே ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. நிதிஷ்குமார் மற்றவங்க எல்லாம், திவ்யா, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கா? ஈஸியா தான் சார் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வேர்டிங் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அந்த வேர்டிங்லாம் முக்கியம். நீங்க மெயின்ஸ்ல எழுதும் போது இந்த வேர்ட்ல எழுதினா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா? இந்த வேர்டு யூஸ் பண்ணி தான் இன்டர்வியூவர் வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க. சரிங்களா? நீங்க குரூப் 1 இருந்தாலும் சரி, டிஎன்பிசில இன்டர்வியூ போகும்போது இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். ஏதாச்சும் 4-5 பேர்த்துல வந்து ஒருத்தர் வேணா தமிழ்ல கேட்பாங்க, உங்களுக்கு தமிழ் செக் பண்றதுக்காக வேண்டி. மற்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கம்மி மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. புரிஞ்சுங்களா? ஏன்னா தமிழ் முன்னுரிமை கொடுக்கப்பட்டாலுமே வந்து நம்மளுக்கு என்னது அந்த ஒரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து முக்கியமா இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனாலதான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். ஸோ போக நீங்க ஒரு 3 மாசம் நம்மள்ட்ட போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த லாங்குவேஜ் கிடைச்சிடும்.